YouTube viewers, welcome to தமிழ் சிநேகிதன். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்றைய காலங்கள்ல மிகவும் ஆடம்பர பொருளாக பார்க்கப்பட்டு இன்றைய கால சூழ்நிலையில மிகவும் அத்தியாவசிய பொருளா மாறிட்ட நம்மளுடைய ஏசியை நாம எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு சரியான முறையில பராமரிக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னால நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்க. இது நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இன்றைய காலகட்டங்கள்ல அப்படி அத்தியாவசிய பொருளாகிவிட்ட அந்த ஏசியை நம்ம எப்படி சரியா பயன்படுத்துறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். முதல்ல ஏசி சர்வீஸ். இந்த ஏசி சர்வீஸ் ஒவ்வொரு முறையும் நம்ம 3 மாதங்களுக்கு ஒரு முறை கட்டாயம் நமது ஏசியை சர்வீஸ் செய்யணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு வெயில் காலங்களில் நம்ம ஏசியை உபயோகப்படுத்தியிருப்போம். அதுக்கப்புறம் சீசன் சேஞ்ச் ஆன பிறகு நிறுத்தி வச்சிருப்போம். அதுக்கப்புறம் திரும்ப இப்போதான் நம்ம அதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருப்போம். அந்த மாதிரி யூஸ் பண்ணாத சமயத்தில் அதில் டஸ்ட்டு மற்றும் ஒட்டடைகள்லாம் சேர்ந்து அது சோக்கா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் சமயத்துல நம்ம அதை திரும்ப இயக்க முற்படும் போது அது அதிக வெப்பநிலையை ஏற்பட்டு ஃபயர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் ரொம்பவே அதிகங்க. அதனால எவ்ரி 3 months நம்மளுடைய ஏசியை நம்ம சர்வீஸ் பண்றது நமக்கு சரியான பயனையும் ஏசியினுடைய ஆயுள் காலம் அதிகரிக்கவும் வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். மேலும் அதனுடைய ட்ரைன் பாயிண்ட் எல்லாம் சோக்கா இருக்கும். அந்த மாதிரி ட்ரைன் பாயிண்ட் சோக்கா இருக்கும்போது நம்ம ஏசியை பயன்படுத்தும் போது ஏசியினுடைய இன்டோர் யூனிட்ல இருந்து நமக்கு தண்ணீர் வெளிப்பட்டு அந்த ட்ரைன் பாயிண்ட் வழியா வெளியேற முடியாமல் அது அறையின் உள்பக்கமே விழுறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதனால ஏசியை சர்வீஸ் செய்து யூஸ் பண்றது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏசியை ஆன் பண்ணும் போதே சில பேர் லோ டெம்பரேச்சரான அதாவது 16 டிகிரி செல்சியஸ்ல டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணுவாங்க. அதாவது அறையினுடைய வெப்பநிலை அதிகமாக இருக்கலாம், இல்லை அவங்க கொஞ்சம் ஹாட்டா இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்துல உடனடியாக அறையினுடைய வெப்பநிலையை குறைக்க முற்படும் போது இந்த 16 டிகிரியில் வைத்து நம்மளுடைய ஏசியை நம்ம ஆன் செய்யும் போது நம்மளுடைய ஏசியானது அதிக சக்தியுடன் இயங்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிறது. அந்த மாதிரி சமயத்துல அந்த மாதிரி அதிக திறனுடன் அது செயல்படும் போது அதன் உள்ள கம்ப்ரஸர்கள் எளிதில் பழுதடைய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். மேலும் அது மின் சுமையும் ஜாஸ்தியா எடுத்துக்கும். அதனால இந்த ஏசியினுடைய ஆயுள் காலம் பாதிப்படைய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகங்க. அதனால நம்ம ஏசியை எப்ப பயன்படுத்தும் போதும் 22 டிகிரி செல்சியஸ்ல வச்சு பயன்படுத்திட்டு 22 டிகிரி செல்சியஸ் வந்த பிறகு நமக்கு வெப்பநிலை கம்மி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் படிப்படியா நம்மளுடைய டெம்பரேச்சர் லெவலை குறைச்சிக்கலாம். ஆனா நம்ம ஆன் பண்ணும்போது 22 டிகிரி செல்சியஸ்ல வச்சு ஆன் பண்றது ஏசிக்கு நல்ல பலனை தரும் அப்படின்றத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏசி இயங்கும் போது இயங்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய அறையின் வெப்பநிலை 30 டிகிரி இருந்ததுன்னா அது படிப்படியாக குறைந்துதான் 16 டிகிரிக்கு வரணும். நம்ம 16 டிகிரி ஃபிக்ஸ் பண்றதுனால உடனடியாக அது 16 டிகிரிக்கு மாறப்போறது இல்லை. அதனால படிப்படியாக தான் அதனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது டெம்பரேச்சர் லோ ஆகும் பொழுது நம்மளுடைய டெம்பரேச்சரை அதுக்கப்புறம் குறைக்கிறது சரியான முறையா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சில பேர் ஏசியை பயன்படுத்தும் போது ஃபேன்களை இயக்குவாங்க. அதாவது ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி ஐடியாவுக்கு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க ஏசியோட ஃப்ளோ எங்க பார்த்தாலும் ஈக்குவலா பரவும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கூலிங் எங்க பார்த்தாலும் ஈஸியா பரவி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, கூலிங் ஃபீலிங், அதனால ஃபேனை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா, நம்ம ஏசியை பயன்படுத்தும் பொழுது ஃபேன்களை உபயோகப்படுத்த கூடாது அப்படின்றதுதான் உண்மை. ஏன்னு பாத்தீங்கன்னா, அனைத்து விதமான ஸ்பிளிட் ஏசிகளிலும் அதன் மேல் பகுதியில் கிரில்னு சொல்லப்படுற விண்டோ அமைப்பு, அதாவது ஜன்னல் அமைப்பு கொடுக்கப்பட்டிருப்பாங்க. அந்த அமைப்பு என்னத்துக்கு பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா, வெளியில் புறத்தில் உள்ள காற்றை அது உள்ளிழுத்து ஹாட்டான ஏரை வெளில விடுறதுக்கும் வெளியில இருந்த ஏரை எடுத்து கூலிங்கா மாத்தி நமக்கு ஏர் ஃப்ளோல கொடுக்கறதுக்கும் உண்டான அமைப்பு அது. அந்த மாதிரி ஏரை செக் பண்ணும்போது நம்மளுடைய மின்விசிறிகளை ஃபேனை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது பொதுவாகவே ஃபேனை யூஸ் பண்ணும்போது டஸ்ட் எங்க பார்த்தாலும் பறக்கும். அந்த மாதிரி டஸ்ட் பறக்கும் போது இந்த ஏசி உள்வாங்கும் போது காத்துல ஈஸியா அந்த டஸ்ட் உள்ள போய் ஏர் ஃபில்டர்னு சொல்லப்படுற அந்த கூலிங் காயிலுக்கு மேலே இருக்கிற அந்த ஏர் ஃபில்டர்ல டஸ்ட் ஈஸியா ஃபார்ம் ஆகி நம்மளுடைய ஏசியின் இயக்கத்தை தடை செய்ய அது ரொம்பவே
பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகங்க. அதனால கட்டாயமாக ஏசி உபயோகப்படுத்தும் பொழுது ஃபேன்களை உபயோகப்படுத்தாம இருக்கிறது நமக்கு மின் செலவையும் குறைக்கும், அதே சமயம் நம்மளுடைய ஏசியின் ஆயுளையும் அது அதிகப்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசியை நம்ம கண்டினியூவா யூஸ் பண்ணும்போது ஃபில்டர் கிளீனிங், அதாவது ஏசியினுடைய கூலிங் காயிலுக்கு மேல இருக்கிற அந்த 2 ஃபில்டர்களை நம்ம அடிக்கடி, அதாவது மாதத்திற்கு 2 முறை 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது கட்டாயமாக எடுத்து கிளீன் செய்து உபயோகப்படுத்த வேண்டும். அவ்வாறு ஏன் கிளீன் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த ஏரோல இருக்கிற டஸ்ட்டை ஃபில்டர் பண்ணி அந்த கூலிங் காயில் உள்ள அந்த ஏரு டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு ஒரு அமைப்பு. இதுல டஸ்ட் எல்லாமே உள்ள காற்று உள்வாங்கும் போது அந்த காற்றில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே ஃபில்டர் ஆகி ஒன்லி ஏர் மட்டும் அந்த கூலிங் காயில் வழியா சென்றடைந்து நமக்கு ஏர் ஃப்ளோ கிடைக்குது. அந்த மாதிரி அந்த ஃபில்டர்ல படிஞ்சிருக்கிற அந்த டஸ்ட் ஃபார்ம் ஆகும் போது அது அந்த ஃபில்டரை ஃபுல்லா பிளாக் ஆகும் போது ஏசி அந்த காற்றை உள்வாங்குவதற்கு தடை ஏற்படும். அந்த மாதிரி தடை ஏற்படும் போது நம்மளுடைய ஏசியானது அதிக திறனுடன் செயல்பட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகும். அந்த சமயத்துல நம்மளுடைய ஏசியானது பழுதடைய மிகவும் வாய்ப்புகள் அதிகம். அதனால நம்ம கட்டாயம் 15 நாட்களுக்கு ஒரு முறை அந்த ஃபில்டரை நம்ம கட்டாயம் கிளீன் பண்ணி தாங்க யூஸ் பண்ணணும். அந்த ஃபில்டரை நம்ம எப்படி கிளீன் பண்றது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் கடைசி பகுதியில் காட்டியிருக்கேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. மேலும் அந்த ஏசியை நம்ம பயன்படுத்தும் போது, இரவு நேரங்களில் பயன்படுத்தும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வச்சுட்டு தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கும்போது தொடர்ச்சியாக அந்த டெம்பரேச்சர்ல அந்த ஏசியானது இயங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது தொடர்ச்சியா அந்த கண்டென்சர் மற்றும் கம்ப்ரஸர்கள் இயங்கும் போது அதற்கு சுமை அதிகமாகுவதுடன் நம்முடைய மின் தேவையும் அதிகரிக்கிறது. ஆகவே நாம நைட்ல தூங்கும் போது நமக்கு தேவையான டெம்பரேச்சர்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்லீப் மோடுன்னு சொல்லப்படுற அந்த மோட்ல நம்மளுடைய டெம்பரேச்சர் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான டெம்பரேச்சர் கிடைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா பவர் கட் ஆஃப் ஆகி நம்மளுடைய கம்ப்ரஸர்கள் மற்றும் கண்டென்சர்கள் இயக்க தடைபடுது. மேலும் அந்த கூலிங் லெவல் கம்மியாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்டென்சர் மற்றும் கம்ப்ரஸர்கள் இயக்கம் தொடர்ந்து செயல்பட்டு அந்த லெவல் ரீச் ஆனோம்னா அகைன் திரும்பி அது கட் ஆஃப் ஆயிடும். இந்த மாதிரி கட் ஆஃப் ஆகி செயல்படுறதுனால ஏசியினுடைய செயல்பாடுகள் மிகவும் குறைந்ததாகவும் மின் தேவை குறைந்ததாகவும் இருக்கு. அதனால நம்மளுடைய ஏசி சரிவர இயங்கவும் அதனுடைய ஆயுள் காலம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் அதிகம். ஆகவே நைட்ல உறங்கும் போது ஏசி யூஸ் பண்றவங்க ஸ்லீப் மோட பயன்படுத்துறதும் அது மாதிரி டைமர்னு சொல்லப்படுற அந்த டைமரை யூஸ் பண்றதும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மேலும் நம்ம ஏசி அறையில தேவையில்லாத அவசியமற்ற அட்டை மற்றும் மரசாமான்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரசாமான்கள் மற்றும் அட்டை பெட்டிகள் நம்மளுடைய ஏசியில் இருக்கிற அந்த மாய்ச்சரை கிரகிக்கும் தன்மை வாய்ந்தது. இந்த மாதிரி அது அப்சர்வ் பண்றதுனால அந்த ரூமோட டெம்பரேச்சர் லெவல் உடனடியாக கூலிங் ஆகாது. இந்த பொருள்கள் எல்லாம் கூலான பிறகுதான் டெம்பரேச்சர் லெவல் மெயின்டைன் ஆகும். அந்த மாதிரி இல்லாத ஏசி இயங்குறதுனால ஏசியினுடைய செயல்பாடும் அதிகரிக்கும், மின் தேவையும் தேவையில்லாமல் யூஸ் ஆகும். அதனால நம்ம தேவையற்ற அவசியமற்ற பொருள்களை நம்மளுடைய ஏசி அறையிலிருந்து வெளியேற்றுவது ஏசியினுடைய செயல்பாட்டை குறைப்பதும் மேலும் மின் செலவை குறைப்பதற்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் ஏசியோட டைரக்ஷனை ஃபேஸுக்கு நேராக வச்சிருப்பாங்க. சில பேருக்கு அந்த மாதிரி ஏசி முகத்தில் பட்டாதான் ஒரு ஏசி யூஸ் பண்ற ஃபீலிங் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பொதுவாகவே ஏசி காற்று முகத்தில் படுவது அவ்வளவு நல்லதில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா சில குழந்தைகளுக்கு மற்ற சில பேருக்கு அந்த ஏசி கண்டினியூவா யூஸ் பண்றதுனால முகத்துல போறதுனால காலையில கிளம்பும் போது தலைபாரம் மற்றும் தலை சுற்றல், தலைவலி போன்றவைகள் ஏற்பட, ஜலதோஷம் போன்றவைகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் அதிகம். அதனால அந்த ஏர் ஃப்ளோ நம்ம ஃபேஸ்ல படாம நம்மளுடைய உடல் பகுதியில படுற மாதிரி அந்த ஃப்ளோ அமைப்பை நம்ம மாற்றி அமைச்சுக்கிறது ரொம்பவே நல்லதா இருக்கும். மேலும் இந்த ஏசி பயன்பாட்டில் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் லீக்கேஜ். அதாவது இந்த கேஸ் லீக்கேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிப்பது, எப்படி அதை தவிர்ப்பது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த கேஸ் லீக்கேஜ், அதாவது கேஸ்ன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ரஸர்ல யூஸ் செய்யக்கூடிய, அதாவது ஏசியினுடைய கம்ப்ரஸர்கள்ல யூஸ் செய்யக்கூடிய ஒரு வாயு. அதாவது அந்த வாயுக்கு ரெஃப்ரிஜரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. HCFC ஹைட்ரோகுளோரோ ஃப்ளோரோ கார்பன் அப்படின்ற சொல்லப்படுற அந்த கேஸ் தான் நம்மளுடைய
ஏசியினுடைய கம்ப்ரஸர்களில் யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாகவே இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்ற 60% வரை, அதாவது 50லிருந்து 60% ஏசிகளில் ஃப்ரீயான் சொல்லப்படுற R22 வகை ஏசி கேஸையே பயன்படுத்துகிறாங்க. இந்த கேஸ் லீக்கேஜ்னால, அந்த மாதிரி கேஸ் லீக்கேஜும் ஆகும் சமயத்தில் நம்ம அந்த கேஸை சுவாசிக்கிறதுனால தலைவலி, தலை சுற்றல், த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொல்லப்படுற தொண்டை வலி, இருமல் போன்றவைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். இதையே நம்ம கவனிக்காம தொடர்ந்து நம்ம சுவாசிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் மற்றும் அன்கான்சியஸ் லெவலில் கூட கொண்டு போய் விடும் அப்படின்றாங்க. அதே சமயம் இந்த கேஸ் லீக்கேஜை நாம் எப்படி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் லீக்கேஜ் இருக்கிற சமயத்தில் ஏர் ஃப்ளோவானது ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அதாவது சாதாரணமாக நாம் பயன்படுத்தும் போது இருக்கிற ஏர் ஃப்ளோவுக்கும் கேஸ் லீக் ஆகும் போது இருக்கிற ஏர் ஃப்ளோவுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்மளால கண்டிப்பாக இதை பார்த்து உணர முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூலிங் லெவலு ரொம்ப கம்மியாக இருக்கும். சில நேரத்தில் வார்ம் ஏர் கூட வர வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இது கேஸ் லீக்குன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி நம்ம பயன்படுத்தும் போது ஒரு விதமான சத்தம் ஏற்படும். இந்த சத்தம் கேஸ் லீக் இருக்கும்போது கண்டிப்பாக இருக்கும். மேலும் நம்மளுடைய ஏசியினுடைய கூலிங் இல்லாததுனால நம்மளுடைய ஏசி அதிகமாக இயங்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகும் பொழுது அதிக மின் தேவை ஏற்படுகிறது. அதனால கரண்ட் கன்சியூம்ஷன் ஜாஸ்தியாகும், நம்ம கரண்ட் பில்லு ஜாஸ்தியாக வரும். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்கள் ஏசியில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது கேஸ் லீக்கேஜாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி சிம்டம்ஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா உடனடியாக ஏசி மெக்கானிக்கை அணுகி இந்த குறையை சரி செய்வது நம்மளுடைய ஏசியை நம்ம சரியாக பயன்படுத்துவதற்கும் நம்மளுடைய பிரச்சனைகளை குறைப்பதற்கும் இது ஏதுவாக அமையும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசியை நன்றாக எப்படி பராமரிப்பது அப்படின்றதுதான். நம்ம ஏசி மெக்கானிக் கிடையாது, நம்ம ஒரு டெக்னிக்கல் ஜாப் நமக்கு தெரியாது. இருந்த போதிலும் உபயோகிப்பாளராகிய நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நான் காட்டியிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம முதல்ல நம்மளோட சேஃப்டியை என்ஷூர் பண்ணிக்கணும். அதாவது இந்த ஃபில்டர் கிளீனிங்கை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஃபில்டர் கிளீனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேஃப்டி என்ஷூர் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதாவது ஃபில்டர் கிளீனிங்கில் ஒன்றும் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டை நம்ம டச் பண்ண போகிறது இல்லை. இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்காக நம்ம இந்த அடாப்டரை நம்ம எடுத்துக்கிறது பவர், அதாவது எலக்ட்ரிக்கல் பவரை நம்ம கட் பண்ணிடணும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். நம்ம இங்கே காட்டியிருக்க இந்த அடாப்டரை கழட்டி எடுத்துடணும். கழட்டி வச்சுட்டு இப்போ நம்மளுடைய ஏசிக்கு போகிற முழுமையான மின் இணைப்பை துண்டிச்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான ஏசிகள்லையும் இங்கே இந்த லிட்டை கழட்டுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க இந்த சைடில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசியோட அந்த பக்கத்துலேயும் ஒரு பட்டன் இருக்கும். நம்ம 2 பட்டன்களையும் ஒரே மாதிரி பிடிச்சு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டோம்னா இந்த மேல்முடியானது ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி மேல்முடியை ஓப்பன் பண்ணிட்டு இது உள்ள இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஃபில்டர். இந்த 2 ஃபில்டரும் தான் நமக்கு மேல் வழியாக வர காற்றுகளில் உள்ள டஸ்ட்டுகளை ஃபுல்லாக இது ஃபில்டர் பண்ணி உள்ள கூலிங் காயிலுக்கு நல்ல ஏரை மட்டும் உள்ள அனுப்பும். இந்த மாதிரி இந்த ஃபில்டரில் ஃபுல்லாக சோக் ஆகும்போது தான் நமக்கு ஏர் ஃப்ளோ பாதிப்படைந்து நம்மளுடைய ஏசியினுடைய ஏர் ஃப்ளோ மற்றும் கூலிங் லெவல் கம்மியாகிறதுக்கும் இந்த ஏசி சரியாக வேலை செய்யாததுக்கும் இது ஒரு காரணம். ஆகவே 15 நாட்களுக்கு ஒரு முறை கட்டாயமாக இந்த ஃபில்டர்களை நாம் கிளீன் செய்து உபயோகப்படுத்துவது நம்மளுடைய ஏசியினுடைய செயல்பாட்டை நல்லாவே அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம இந்த ஃபில்டரை இந்த மாதிரி பிடித்து இந்த மாதிரி கலட்டலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக இருக்கிற ஃபில்டரையும் இந்த மாதிரி கலட்டணும். இந்த மாதிரி 2ஐயும் கலட்டிட்டு உள்ளே இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கூலிங் காயில். இப்போ இந்த காயில் நான் ஆல்ரெடி க்ளீன் செஞ்சுருக்கேன், அதனால ரொம்பவே க்ளீனாக இருக்கு. இந்த ஃபில்டரானது நம்ம சரிவர பராமரிக்கலை அப்படின்னா இதில் இருக்கிற மைனூட்டான டஸ்ட்டு இந்த கூலிங் காயிலில் போய் பட்டு இந்த காயில்கள் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதனால் நம்ம 15 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த ஃபில்டர்களை எடுத்து க்ளீன் செய்கிறது நம்மளுடைய ஏசி உபயோகத்துக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த ஃபில்டர் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டு, மைல்டு டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த டஸ்ட்டுகளை நம்ம ஒரு துணியை வைத்து க்ளீன் பண்ணலாம்.
அது மாதிரி வாட்டரை விட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணலாம், லைட்டான வார்ம் வாட்டரில் க்ளீன் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த ஏசி செயல்படும் போது இதில் ஈரநிலை இருக்கிறதுனால இந்த டஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகி ஃபங்கஸ் மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கிருமி நாசினி கூட யூஸ் பண்ணி க்ளீன் செய்து ஈரத்துடன் மாட்டாமல் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு மாட்டணும். அதே சமயம் இந்த பிளாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்கும். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அப்படி க்ளீன் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் உடைந்து இதோட பெண்டு பார்த்தீங்கன்னா இந்த பெண்டு ஷேப்லாம் போயிட்டு டென்ஷன் இல்லாமல் போயிடும். அதனால் இதை க்ளீன் செய்யும்போது ரொம்ப பக்குவமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டும். இல்லைன்னா இதெல்லாம் உடஞ்சிடும். இந்த பிளாஸ்டிக் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது. இந்த குவாலிட்டி கம்மியான பிளாஸ்டிக்ன்றதுனால அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் ரொம்ப பார்த்து பொறுமையாக க்ளீன் செய்யணும். க்ளீன் செய்து நல்லபடியாக தொடச்சிட்டு காய வச்சுட்டு அதுக்கு பிறகு அதே மாதிரி திரும்பவும் கொண்டு வந்து அதே இடத்துல இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இந்த லாக்கில் உள்ளே போடணும். இந்த மாதிரி இந்த லாக்கில் உள்ளே போட்டு இது கரெக்டாக படிஞ்ச பிறகு அதே மாதிரி இந்த மூடியை எடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு சவுண்டு வரும். லாக் ஆகிட்டு சென்டரில் லாக் ஆகிடுச்சு. இப்போ வேலை முடிஞ்சிச்சு. இது மாதிரி நம்ம 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த ஃபில்டரை கட்டாயம் க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி இந்த மேலே இருக்கிற இந்த கிரில் அமைப்பில் இருக்கிற டஸ்ட் மற்றும் ஒட்டடைகளை 15 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம கலட்டும் போது சுத்தமாக க்ளீன் பண்ணுறது இந்த ஏர் ஃப்ளோ உள்ளே போகும்போது அந்த டஸ்ட் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே பயனாக இருக்கும்.